நேர்களே, கடந்த சில வாரமாக வெயில் சுட்டெரிச்ச நிலையில் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சது. அந்த காட்சிகளை முதல்ல பார்த்துடலாம். வெயிலுக்கு எதமாக மழை வருதுன்னு சந்தோஷப்பட்டா மழைநீர் தேங்கி தலைவலியும் கொடுக்குது இல்லையா? அந்த நிலைமை தான் ராமநாதபுரத்துலேயும் இருந்திருக்கு. அந்த காட்சிகளை இப்போ பார்த்துடலாம். ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டை தான் நம்ம காட்சிகளில் பார்த்துட்டு இருக்கோம். முழங்கால் அளவுக்கு அங்கே தண்ணி தேங்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்கு. இதனால் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்காங்க. பேருந்து நிலையத்தில் தான் இந்த சிரமமானு பார்த்தா அங்கே ராமநாதபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே அந்த கேம்பஸ்லையுமே மழைநீர் குளம் போல தேங்கியிருக்கு. இதனால் நோயாளிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, அதை தாண்டி பேருந்து நிலையெல்லாம் தாண்டி திருச்செந்தூர் கோவில் வளாகத்தில் மழைநீர் புகுந்திருக்கு. இதனால் பக்தர்களுக்கு மிகுந்த சிரமமும் ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழை பெய்யும்னு வானிலை ஆய்வு மைய இயக்குனர் செந்தாமரை கண்ணன் தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை நிறைய இடத்துல பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. குறிப்பாக நெல்லை, குமரி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி இந்த 4 மாவட்டங்கள்லையும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காரு செந்தாமரை கண்ணன். மழை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் விட்டு வைக்கல. அங்கே உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இடிமின்னலோட பலத்த மழை பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி பலத்த மழை பெய்யும்போது, குறிப்பாக இடிமின்னல் இருக்கும்போது ஒரு முக்கியமான அட்வைஸ் என்ன சொல்கிறாங்க? மரத்துக்கு கீழே ஒதுங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி நம்ம ஆட்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி தான் மரத்துக்கு அடியில் மழைக்காக 3 பேர் ஒதுங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களோட துரதிருஷ்டவசமோ என்னவோ மின்னல் தாக்கியிருக்கு. இதில் 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக காசிலிங்கம், ராமர்னு 2 முதியவர்கள் பரிதாபமாக பலியாகியிருக்காங்க. சூர்யான்ற இளைஞர் படுகாயமடைஞ்சு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வராரு. ஒரு பக்கம் வலியும் வேதனையும் கொடுக்குற மழை தான், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியும் சிலருக்கு கொடுக்குது. அப்படிதான் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா சாரல் மழையோட பனிமூட்டமும் சூழ்ந்து ரம்யமான காட்சிகளை நிலவிட்டு இருந்திருக்கு. அதை இப்போ பார்த்துடலாம். கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டிருக்கு. ஏரிச்சாலை, அண்ணா சாலை இந்த மாதிரியான இடங்கள்லாம் அடர் பனிமூட்டமும் காணப்பட்டதால வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்க ஒளிரவிட்டபடி மலைச்சாலையில் பயணித்த காட்சிகளை தான் திரையில பார்த்துட்டு இருக்கோம். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.